உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கர்ணாதிபதி யார், அவருக்கும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நவகிரகத்திற்கும் என்ன சம்பந்தம்? அந்த சூட்சும ரகசியத்தை கண்டுபிடிச்சு பலன் சொல்ல தெரியணும். அந்த ஃபுல் வீடியோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளேன். மறக்காமல் ப்ளே பண்ணி பார்க்கவும். ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள். கர்ணாதிபதி லக்னத்தில் இருப்பதால் ஜாதகி ஆசைப்பட்டது நடக்கும். இத்துடன் மாந்தியும் இருப்பதால் அவர் ஆசைப்பட்ட விஷயத்தில் பாதிப்பு கொடுக்கும். லக்னாதிபதியுடைய மூலத்திரிகோண வீட்டில் இந்த கிரக சேர்க்கை இருப்பதால் எளிதில் நம்பிக்கை துரோகம் நடக்கும். இவர்களுடைய பார்வை 7ஆம் இடத்தை பார்ப்பதால் திருமண வாழ்க்கையில் பாதிப்பு தராமல் விடாது. பெண் ஜாதகத்தில் செவ்வாயும் 7ஆம் அதிபதியும் கணவனை குறிக்கும். இந்த இருவரும் ஒருவருக்கொருவர் பாதகஸ்தானம். மேலும் ராகு கேதுக்கு அச்சுவில் பிரிவினை. கணவன் மனைவிக்குள் பிரிவினை நிச்சயமாக ஏற்படும் என்று சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. பெண் ஜாதகத்தில் கர்ணாதிபதி பாக்கியஸ்தானத்தில் உண்டு. 5ஆம் அதிபதி குருவின் பார்வை உண்டு. ஜாதகிக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் உண்டு. தீர்க்க சுமங்கலி யோகமோ உண்டு. இதில் குருவும் கர்ணாதிபதியும் பெண் ராசியில் இருப்பதால் பெண் குழந்தை பிறக்கும். லக்னாதிபதி கர்ணாதிபதியாக வருவதால் ஜாதகி நல்லவங்க, பொய் பேச மாட்டாங்க. ஜாதகி எடுக்கும் முடிவு நல்ல முடிவாகத்தான் இருக்கும். கர்ணாதிபதி அவயோகியாக வந்தாலும் தீய பலனை தராது. ஓகே, குட், தேங்க்யூ. இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், இது என்னுடைய ஜிபே நம்பர். ஒரு ஜாதகம் பார்க்க கட்டணம் ₹2000 வாங்குறேன். திருமண பொருத்தம் பார்க்க கட்டணம் ₹500 வாங்குறேன். தேவைப்படுபவர்கள் என்னை தொடர்பு கொள்ளவும்.